ஆசீர். பொதுக்காலம் 9ஆம் வாரம் திங்கள்கிழமை. கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகுக. தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி இறை தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்று கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். இறைவனின் ஆசீரை நிறைவாக பெற்றிருக்கின்ற எனதருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் புனித பேதுரு கடவுளை பற்றி அறிந்து கொள்வதன் முக்கியத்துவத்தை பற்றியும் அதன் வழியாக நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றியும் பேசுகின்றார். கடவுளையும் நம் ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக அருளும் நலமும் பெருகும் என்றும், கடவுளை அறிந்து கொள்வதன் வழியாக இறைப்பற்றுடன் வாழ தேவையான எல்லாவற்றையும் இறை வல்லமையால் நமக்கு அருள்வார் என்றும் புனித பேதுரு அதில் பதிவு செய்கின்றார். கடவுளை அறிந்து கொள்ளுதல் நமது ஆன்மீக வாழ்க்கையின் மையமாக இருக்கின்றது. விவிலியத்தின் பின்னணியில் இதை நாம் பார்க்கின்ற பொழுது 4 விதமான அறிதல்களை, அதாவது 4 kinds of knowing-ஐ நம்மால் பார்க்க முடிகின்றது. முதலாவது உடல் சார்ந்த அறிதல், அதாவது பிசிக்கல் நோயிங். தொடக்க நூல் 4:1 The man knew his wife, அதாவது ஆதாம் தன்னுடைய மனைவி ஏவாளுடன் கூடி வாழ்ந்தான். இதை தமிழில் மொழிபெயர்க்கின்ற பொழுது கேட்பதற்கு வித்தியாசமாக தோன்றினாலும் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் அறிதல் என்கின்ற மூல வார்த்தை நோ என்பதற்கு இணையாக இருக்கின்றது. அதேபோல் தொடக்க நூல் 4:17 கேயின் நியூ இஸ் வைஃப் என்றும், 1 சாமுவேல் 1:19 எல்கானா நியூ இஸ் வைஃப் அனா என்று வாசிக்கின்றோம். இந்த பகுதிகளில் நோ, அதாவது அறிதல் என்பது உடல் சார்ந்த பாலுறவை சுட்டி காண்பிக்கின்றது. இரண்டாவது வகை அறிதல் என்பது சிந்தனை சார்ந்த அறிதல், அதாவது இன்டலெக்சுவல் நோயிங். மனிதர்கள் பேசும்பொழுது அதிகமாக பயன்படுத்தப்படும் அறிதல் சம்பந்தப்பட்ட வார்த்தை இதுதான். அதாவது அறிவுபூர்வமாக தகவல் சார்ந்த ஒன்றை பற்றி தெரிந்து கொள்வது அல்லது புரிந்து கொள்வது. எண்ணிக்கையாகமும் 16:28, 22:6, நீதி தலைவர்கள் 13:21 போன்ற பகுதிகளில் நாம் காணும் அறிதல் இந்த வகையை சார்ந்தது. மூன்றாவது வகை அறிதல் என்பது உணர்வு சார்ந்த அறிதல், அதாவது இமோஷனல் நோயிங். இங்கு அறிதல் என்ற வார்த்தை அன்பு செய்தல் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகின்றது. எசாயா 1:3 காளை தன் உரிமையாளனை அறிந்திருக்கின்றது, ஆனால் இஸ்ரேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை என்று எசாயா இறைவாக்கினர் வழியாக இறைவன் இஸ்ரேல் மக்கள் மீது கொண்டிருக்கும் அன்பை பற்றி பேசுகின்றார். இந்த அறிதல் உணர்வு சார்ந்த அறிதலாக இருக்கின்றது. நான்காவது வகை அறிதல் என்பது இன்னும் கொஞ்சம் ஆழமானது. இந்த வகை அறிதல் என்பது ஆவிக்குரிய அறிதல், அதாவது ஸ்பிரிச்சுவல் நோயிங். தூய ஆவியின் வரங்களில் ஒன்றான அறிவுத்திறன் இந்த வகையை சார்ந்ததாகும். இப்படிப்பட்ட அறிதல் பற்றியே இயேசு அடிக்கடி பேசுகின்றார். இதை நம்மால் யோவான் நற்செய்தியில் அதிகமாக பார்க்க முடிகின்றது. யோவான் 10:14 தந்தை என்னை அறிந்திருக்கின்றார், நானும் தந்தையை அறிந்திருக்கின்றேன் என்றும், யோவான் 10:15 என் ஆடுகளை நான் அறிந்திருக்கின்றேன், அவையும் என்னை அறிந்திருக்கின்றன என்றும், யோவான் 14:17 நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையை அறிந்திருப்பீர்கள். இது முதல்
என் தந்தையை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் என்றும் இறைமகன் இயேசு கூறுகின்றார். இந்த பகுதிகளில் ஆண்டவராகிய இயேசு ஆவிக்குரிய அறிதலை பற்றி பேசுகின்றார். எரேமியா 1:5 இறைவன் இறைவாக்கினர் எரேமியாவிடம், தாய் வயிற்றில் நீ உருவாகும் முன்பே நான் உன்னை அறிந்திருந்தேன் என்று இறைவன் சொல்லும் இந்த வார்த்தைகள் இந்த வகையை சார்ந்தவையே. இப்படியாக இந்த 4வது வகை அறிதல் என்பது மற்றவர் மத்தியில் பிரசன்னமாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதாவது being present for the other completely and fully என்று சொல்லலாம். எனவே இயேசு தந்தை என்னை அறிந்திருக்கின்றார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன் என்று கூறிய பொழுது தந்தை எனக்கு முழுமையாக பிரசன்னமாய் இருக்கின்றார், அதே போல நானும் அவருக்கு முழுமையாக பிரசன்னமாய் இருக்கின்றேன் என்று சொல்வதாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் காணும் அறிதல் என்பது 3வது மற்றும் 4வது வகை சார்ந்த அறிதலாக இருக்கின்றது. அதாவது இறைவன் நம்மை அன்பு செய்வதன் மூலமாக அல்லது நாம் இறைவனை அன்பு செய்வதன் மூலமாக அவர் திருமுன் நாம் நிற்கின்றோம் என்றும், நாம் இறைவன் சொற்படி வாழ்வதன் மூலமாக இறைவன் தருகின்ற எல்லா அருளையும் நலத்தையும் வல்லமையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பற்றி தான் புனித பேதுரு நமக்கு எடுத்துரைக்கும் செய்தியாக இன்றைய முதல் வாசகம் அமைந்திருக்கின்றது. வேறு வகையில் சொல்லப்போனால், இறைவனை அறிய முயற்சி செய்கின்ற பொழுது அல்லது அவரது உடனிருப்பை அறிந்து கொள்ள முயற்சி செய்கின்ற பொழுது நமது வாழ்விலே எல்லா நன்மைகளையும் வளங்களையும் அருளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் நிறைவாக கொடுக்கின்றார் என்பதுதான் உண்மை. இந்த உண்மையை அறிந்தவர்களாக அவரது பிரசன்னம் கொண்டு நிறைந்தவர்களாக வாழ முயற்சி செய்வோம். எல்லாம் அறிந்திருக்கின்ற எம் இறைவா, இறை அச்சம் ஞானத்தின் தொடக்கம். உம்மை அறிந்து கொள்வது உமது பிரசன்னத்தில் வாழ்வதற்கு சமம். உமது நம்பிக்கையில் உறுதி அடையும் பொழுது நான் வாழ்வில் எழுச்சி அடைகிறேன். உமது நம்பிக்கையில் நான் தளர்வு அடைகின்ற பொழுது நான் வாழ்வில் வீழ்ச்சி வருகிறேன். இதை அறிந்து கொள்ள தேவையான ஆற்றலையும் அருளையும் எனக்கு தாரும். அன்பு ஆண்டவரே, உம்மை பற்றி கொண்டு வாழுகின்ற எந்த ஒரு நேரமும் எந்த ஒரு நாளும் வேளையும் எனக்கு வெற்றியாகவே இருக்கும் என்பதை உணரச் செய்தருளும். உம்மோடு இணைந்து வாழுகின்ற பொழுது எனக்கு எல்லாமே கூடி வரும். குறைகள் இல்லாத வாழ்க்கையை எதிர்பார்த்திருப்பதை விட குறைகளை தீர்க்கின்ற தெய்வம் நீர் என்பதை ஏற்றுக்கொண்டு உம்மை பற்றி கொண்டு வாழ தேவையான அருளையும் ஆற்றலையும் எனக்கு தாரும். அதிசயங்களின் ஆண்டவரே, இன்று சிறப்பாக இந்த நாளை ஒப்பு கொடுத்து மகிழ்கின்ற கன்னியாகுமரியை சேர்ந்த திரு ஜெயசேகர், திருமதி ஐடா என்கின்ற இந்த குடும்பத்தையும், மேலும் திரு ஜெயின்ராஜ், திருமதி ஜோனிஷா மற்றும் அனுஜ், ப்ரூனோ என்கின்ற இந்த குடும்பத்தாரையும் உமது கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்மையல்லாமல் எங்களுக்கு வேறு யாரும் இல்லை. நீரின்றி எங்களுக்கு வேறு எவரும் நன்மை செய்ய முடியாது. எங்களை அறிந்திருக்கின்ற தெய்வம், எங்களுடைய குடும்பங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கின்ற பாதையை நீர் நன்றாக அறிவீர். எங்களுக்கு வருகின்ற மகிழ்ச்சி, சந்தோஷம், அமைதி எல்லாம் நீர் தருகின்ற கொடைகள். அதே நேரத்தில் எங்கள் குடும்பங்களிலே வருகின்ற தடைகள், வீழ்ச்சிகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், பாரங்கள், நோய்கள், கடன் தொல்லைகள் என்று இவைகளும் சில நேரங்களிலே உம்மால் அனுமதிக்கப்படுகின்றன. அன்பு ஆண்டவரே, நன்மையினால் நிறைக்கின்ற உம்மை நம்புகின்ற நாங்கள் எல்லாம் எங்களுடைய நன்மைக்கே என்பதை ஏற்றுக்கொண்டு வாழ தேவையான அருளையும் ஆற்றலையும் சக்தியையும் வல்லமையும் எங்களுக்கு தாரும். அன்பு ஆண்டவரை, சிறப்பாக இன்றைய நாளிலே உமது அற்புதமான அதிசயமான இந்த கரங்களிலே திரு ஜெயசேகர், திருமதி ஐடா என்கின்ற இந்த குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீங்காத கிட்னி நோயினால் அவதிப்படுகின்ற இந்த குடும்பத்தில் இருக்கின்ற இந்த நபரை நிறைவாக ஆசிர்வதியும் ஆண்டவரே. அவருடைய இந்த கிட்னி பாகத்தை தொடும் ஆண்டவரே.
அதில் இருக்கின்ற குறைபாடை நீக்கும் ஆண்டவரே. நீர் தொட்ட மாத்திரத்திலே, நீர் கண்ட மாத்திரத்திலே, உமது வார்த்தையை உச்சரித்த அந்த மாத்திரத்திலே மக்கள் நலனை பெற்றுக்கொண்டார்கள், சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஏன் இறந்தவர்கள் கூட உயிர் பெற்று எழுந்தார்கள் ஆண்டவரே. இப்படிப்பட்ட மாபெரும் அதிசயங்களை செய்த உம்முடைய திரு கரங்களிலே இந்த குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இதோ இந்த குடும்பம் கடந்து சென்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை நீர் நன்றாக அறிவீர் ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் இருக்கின்ற போராட்டங்கள், வளர்ச்சிக்கு எதிராக இருக்கின்ற தடைகள், வீழ்ச்சிகள், துக்கங்கள், சோகங்கள், கண்ணீர், அன்பு ஆண்டவரே, அனைத்தையும் நீர் அற்புதமாக அதிசயமாக இந்த குடும்பத்திலிருந்து அகற்றி இவர்களை அருளின் பாதையிலே, முன்னேற்றத்தின் பாதையிலே, தூய ஆவியானவரின் கொடைகள் நிறைந்த அந்த பாதையிலே இவர்களை கொண்டு செல்ல நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். இவர்கள் ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்ற அந்த மன நிம்மதியை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, நிறைவை, வளர்ச்சியை அன்பு ஆண்டவரே இவர்களுக்கு தந்து வழி நடத்தும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, தொடர்ந்து திரு ஜெயின்ராஜ், திருமதி ஜோனிஷா, அனுஜ், ப்ரூனோ என்கின்ற இந்த குடும்பத்தாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்திலே குடும்ப சமாதானம் வேண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ சமாதானத்தை சீர்குலைக்கின்ற பல காரியங்கள் இந்த குடும்பத்திலே எங்களுடைய மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றன. அவை அனைத்தையும் உமது தூய ஆவியானவரின் துணை கொண்டு கலைந்து சந்தோஷமாக, சமாதானமாக, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு மன நிம்மதியோடு வாழுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை எங்களுடைய குடும்பத்தில் ஏற்படுத்தி தந்து எங்களை வழிநடத்த வாரும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற நோய்கள் அனைத்தையும் நீக்கிட, வேலைக்காக இதோ 15 லட்சம் கொடுத்து ஏமாற்றம் அடைந்து நிற்கின்ற இந்த வேலையிலே அன்பு ஆண்டவரே, உண்மையே நம்பி இருக்கின்றோம் ஆண்டவரே. வேதனை, கண்ணீர் மட்டுமே மிச்சமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் எங்களுடைய குடும்பத்தை தாங்கி நாங்கள் ஏமாற்றம் அடைந்த இந்த ஏமாற்றத்தை, அந்த பணத்தை அன்பு ஆண்டவரே, அவர்களை மனம் மாற்றி அந்த பணத்தை திரும்ப பெற்றுக்கொள்கின்ற எல்லா வரங்களையும் தந்து எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ இந்த பணத்தை வைத்து பல நல்ல காரியங்களை எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கின்றோம். ஆனால் அவை அனைத்தும் இப்பொழுது தடைபட்டு கிடக்கின்றன அன்பு ஆண்டவரே. நீரே இதோ இந்த பணத்தை பெற்றுக்கொண்ட நபர்களுடைய மனங்களை மாற்றி அந்த பணத்தை திரும்ப கொடுக்கின்ற நல்ல ஒரு மனதை, சிந்தனையை, சூழ்நிலையை அந்த குடும்பத்திற்கு ஏற்படுத்தி தந்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். இதோ அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் ஒரு 2ஆம் குழந்தைக்காக திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக தங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பு ஆண்டவரே, இவருடைய இந்த விருப்பத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே. அவர்கள் ஏங்கி தவிக்கின்ற ஜெபிக்கின்ற அந்த 2வது குழந்தையை அந்த குடும்பத்திற்கு கொடுத்து ஆசிர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் இருக்கின்ற அந்த மகன் நல்லபடியாக படிக்க வேண்டும், அந்த மகனுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தர வேண்டும் என்று இந்த குடும்பத்தார் ஜெபிக்கின்றார்கள். அந்த மகனுக்கு நல்ல பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தாரும் ஆண்டவரே. எல்லாவித நோய்கள், தொற்றுகள், வியாதிகள் அனைத்திலும் இருந்தும், தீய சக்திகளுடைய தாக்குதல்களில் இருந்தும் இந்த மகனையும் இந்த குடும்பத்தாரையும் காத்து வழிநடத்திட நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். நீரே அரணாகவும் கோட்டையாகவும் இருந்து எப்பொழுதும் இந்த குடும்பங்களை தாங்கி நீர் வழிநடத்துவீராக. எல்லாமுள்ள அன்பிறைவன் இந்த குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.